திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அடியார்களே, வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவத்தை சிந்திப்பதற்காக ஒரு 10 நிமிடத்தை செலவிடுகின்ற அனைத்து அடியார் பெருமக்களின் பொற்பாதத்தையும் தொட்டு வணங்கிக் கொள்கின்றோம். காரணம் இருக்கு, ஒரு அற்புதமான நாள் இங்க ஞாயிற்றுக்கிழமை. எல்லோருமே ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நாளில் கூட நேரத்தை பயனுள்ளதாக மாற்றி அந்த அருட்பெரும் ஆற்றலான பரபிரம்மத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னா அது அனைவருக்கும் அமைந்து விடுவது இல்லை. அவ்வாறு சிந்திக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் வணங்க வேண்டியது அவசியமாகிறது. சிந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தும் இன்னும் சிந்திக்காதவர்களை சிவத்தை பற்றிய அந்த சிந்தனையை தூண்டும் வகையிலே அவர்களுக்கும் நீங்கள் எடுத்து கூறுங்கள், சிவத்தை பற்றி பேசுங்கள். அது ரொம்ப பெரும் விஷயமாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல இப்போதைக்கு நல்லதை விட கெட்டது தலைவிரித்து ஆடுகின்றது. நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். எப்படியெல்லாம் தேடி தேடி அந்த தேவையில்லாத விஷயங்களை அறிந்து கொள்ளலாம் என்று எல்லோருமே தேடுகின்றார்கள். தேட வேண்டிய பொக்கிஷம் முன்னாடியே இருக்கு. அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்க கூட யாருமே விளைவதில்லை அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப மன கஷ்டமா இருந்தாலும், அது எல்லாம் இறைவனிட்ட செயல். அவர் அருள் இல்லாமல் அவரை பற்றி சிந்தனை கூட செய்ய முடியாது என்பதுதான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது. எல்லோருடைய மனதையும் மாயை சூழ்ந்திருக்கின்றது. அப்படிங்கும் போது நாம் முயற்சிக்கலாம், அவர்களை மாயையிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு முயற்சிக்கலாம். நாமே இன்னும் முழுமையாக வெளியே வரவில்லை என்றாலும் ஓரளவுக்கு தெளிவு பெற்ற நாம் கை கொடுத்து தூக்கி விடுவதற்கு முயற்சி செய்யலாம். அடியேன் கூறுவதன் காரணம், மனதை சூழ்ந்துள்ள இருளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் தியானம் செய்யலாம், தவம் செய்யலாம், குருமார்களிடமிருந்து தீட்சை பெறலாம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த பரம்பொருளுடைய கருணை, பரமனுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் அது நிகழும் அப்படிங்கிறது சத்தியம். அது என்னத்தான் ஆணித்தனமா நம்ம சொல்லலாம், அடியேனுடைய முயற்சி, நான் வெளியே வந்துருவேன், நான் ஆன்மீகத்துல பெரிய இடத்துக்கு போயிடுவேன், நான் யார் என்பதை உணர்ந்து கொள்வேன், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் ஐயனுடைய அருள் இல்லை என்றால், சிருஷ்டிகர்த்தாவாகிய அந்த இறைவனின் அருள் இல்லை என்றால் எதுவும் சாத்தியமில்லை. நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதுல பின்னடைவு ஏற்படுவதை நாம் காண முடியும். அதனாலதான் எப்பவுமே இறைவனை பற்றி சிந்தித்திருங்கள் அப்படின்னு சொல்றது. அப்படி சிந்திக்க சிந்திக்க நிறைய விஷயங்கள் நமக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். நமக்கு நல்லாவே தெரியும், இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம நிறைய காணொளிகள்ல 7-8 வருடத்திற்கு முன்னாடி இருந்தே அதை பேசி கொண்டு இருந்திருப்போம். நம்ம பேசினதில்லை, நிறைய ஐயாக்கள் சொன்னது, பெரும்பாலும் திருமந்திர புத்தகத்திலிருந்து நாம் படித்தது, திருவாசகம் தேவாரம் புத்தகத்திலிருந்து நாம் படித்தது, அதிலிருந்து நாம் உணர்ந்ததைத்தான் பேசி இருப்போம். இன்னும் சொல்ல போனா ஐயன் நின்று நமக்கு சொன்ன சில விஷயங்களை, மனதிலிருந்து நமக்கு புரிய வைத்த சில விஷயங்களை பேசியிருப்போம். அந்த வகையிலே ஒரு கேள்விக்கான பதிலை மட்டும் முடிந்தால் முயற்சி செய்து சிந்தித்து பாருங்கள். பிறப்பு நல்லா தெரியும். ஒரு தாயின் கருப்பையில் உயிராக உருவாகி அந்த யோனியிலே ஒரு பிறப்பை எடுத்து நாம் இந்த உலகத்தை பார்த்து விட்டோம். இதுவரையிலும் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அந்த உயிர் எப்படி தாயின் கருவுக்குள் வந்தது அப்படிங்கிறது ஒரு விசித்திரமான விஷயம். இது அனைவருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தாயின் அந்த கருப்பையிலே ஒரு உயிர் உருவாகிறது. அறிவியல் பூர்வமாகவே நிறைய மருத்துவர்களை பார்த்திருந்தா சொல்லியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட வாரத்துக்கு அப்புறம் தான் அந்த இதய துடிப்பு வரும் அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி கரு உண்டாயிடும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த இதய துடிப்பு உண்டாகும். அதுக்கப்புறம் கண்ணு, காது, மூக்கு, கை, கால் இப்படி எல்லாம் உண்டாகிறது. அந்த செல்லெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இத்தனையும் வருது அப்படிங்கிற விஷயம் வரலாம் அறிவியல் நமக்கு சொல்லும். அந்த அறிவியல் சொல்லாத விஷயம் அந்த உயிர் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது. அந்த தாயின் கருப்பையிலே ஒரு குறிப்பிட்ட வாரத்திலே இது உண்டாகும் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த இதய துடிப்பு இந்த வாரத்திலே உண்டாகும் என்பதை அறிந்து கொண்டார்கள். எப்படி உண்டானது என்பதை யார் கணிப்பது, யார் கூறுவது, அந்த உயிர் எங்கிருந்து வந்தது, அந்த உயிர் என்றால் என்ன, எப்படி அதுக்கு அந்த இதய துடிப்பு வந்தது, அந்த இதய துடிப்பு வந்ததுமே அந்த 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 கருக்குள்ளே அந்த ஆன்மா சென்று விடுகிறதா, இப்படி பல்வேறு விஷயங்கள் சிந்திக்க இருக்கின்றன.
இதை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்திருக்கின்றோமா அப்படின்னா சிந்திப்போம். ஆனா நம்மளுக்கு வேற வேலை வந்துருச்சுன்னா அடுத்து போயிடுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலையே அப்படித்தான். இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கின்றோம் அப்படின்னா இதை விட ஒரு பெரிய விஷயம் ஏதாச்சும் வருதுன்னா அடுத்து அதை சிந்திக்க ஆரம்பித்து விட்டு அப்படியே சென்று விடுவோம். அவ்வளவுதான் அன்றைய சிந்தனை. சரி, இப்ப அடியேன் சொன்னதுக்கான அந்த ஒரு விளக்கத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். பல்வேறு நூல்கள்ல நமக்கு கூறப்பட்டிருந்தாலும் நாம் சுயமாக சிந்திக்கும் போது சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். அறிவியலை பொறுத்தவரை இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா அவங்க ஒரே விஷயத்த அடிக்கடி பயன்படுத்துவாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சில விஷயத்த சொல்லுவாங்க. ஏதேனும் ஆற்றல் வழியாக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏதேனும் ஒரு விசையை பயன்படுத்தி அப்படி ஏதேனும் என்றால் என்ன அப்படிங்கிறத இங்க பெரிய கேள்வி. ஏதேனும் ஒரு விசையை பயன்படுத்தி அப்படின்னா அது அறிவியலின் ஒரு பகுதி. யார் அதை செய்தது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்ப அடியேன் ஒருவரை சொல்கின்றேன் என்றால் அவர் செய்திருப்பாரா அப்படின்னா அது அப்படியே நம்பவெல்லாம் கூடாது. இப்ப நம்ம அறிவியல் சார்ந்து போனா கூட எதையும் ஒருத்தர் சொல்றதுனால அப்படியே கேட்டுக்கூடாது. ஆராய்ந்து அறிய வேண்டும் அப்படின்னு. புறப்பொருட்களாக இருந்தால் ஏதேனும் ஒரு மண்ணையோ ஏதோ ஒரு கல்லையோ ஒரு தனிமமோ சேர்மமோ எடுத்து வேதிப்பொருட்களுடன் கலந்து அதனுடைய வினை எவ்வாறு புரிகிறது என்று அறிந்து கொள்ளலாம். இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இது நம்மளால கண்ணால பார்க்க முடியாத ஒரு விஷயம். எப்படி அதை பிடிச்சி ஒரு குடுவையில் அடைச்சி இது எங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அறிவியலிலும் அதற்கு சாத்தியம் இல்லை. இப்ப இது எவ்வாறு சிந்திக்க வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த சிந்தனையும் பரமன் தான் கொடுக்க வேண்டும். எல்லோருமே அவ்வாறு சிந்திக்க போவது இல்லை. சிந்தித்தாலும் அனைவருக்கும் அந்த விடை கிடைக்க போவது இல்லை. அந்த விடை கிடைக்க வேண்டும் என்றாலும் பரமனுடைய அருள் அவ்விடத்திலே தேவை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். சிவத்தினுடைய அனுமதி இல்லாமல் நம்மால் இங்கு எதுவும் ஆவது இல்லை. ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க கூட முடியாது. நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, சிவபெருமானுடைய அருள் இல்லாமல் இந்த ஆலயத்திற்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி. ஆலயத்துக்குள்ள மட்டுமல்ல, பொதுவா ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கவே முடியாது. நீங்களே முயற்சி செய்து இதை பற்றி நாம் யோசிக்கணும்னாலும் அதற்கான இடம் கொடுக்காது. காரணம், எல்லாமே ஒரு கணக்கு. திருப்பியும் கணக்குக்கு போயிட்டோன்னு இல்லை, எல்லாமே ஒரு கணக்கு. நம்மால் ஆவது எது என்பதை இறைவன் ஏற்கனவே தீர்மானித்து இங்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். நம்ம ஏன் பாரத பூமியில குறிப்பா இந்த தமிழ்நாட்டுல பிறக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம். இதே உலகத்தினுடைய பல பகுதிகள் இருக்கு. அந்த பல பகுதிகளிலும் மனிதர்கள் வசிக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்பை இறைவன் கொடுத்திருக்கின்றார். அனைவருமே ஒரே போல சிந்திக்கிறார்களா என்றால் அதே பெரிய கேள்வி. சரி, ஒரு காலகட்டத்தில் இந்த உயிர் தாயின் கருப்பைக்குள் வந்தது, அதுக்கப்புறம் எல்லாம் அறிவியல் சொல்லும். அந்த உயிர் உள்ள வரலும் தான் பிரச்சனை. அதை அவங்களால சொல்ல முடியாது. அந்த கருப்பையில இதய துடிப்பாக உண்டாகி அந்த உயிர் உண்டாகி குழந்தை இந்த மாதத்திலே இப்படி இந்த மாதத்திலே இப்படி என்று ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி பிறகு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் புறப்பொருள் ஆகிறது. இதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்க அறிந்து கொள்வார்கள். சரி, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மரண நிமிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரி, மரண நிமிடத்தில் மனிதனுக்கு உயிர் போய்விட்டது என்பதை அறிந்து கொள்வார்கள். போன உயிரையும் காப்பாத்துறேன்ட்டு ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த முதலுதவி பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த தங்கி இருக்க உயிரை மீட்டு கொண்டு வர மாதிரி கூட முயற்சி செய்வாங்க. ஆனா ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆயினும் அந்த உடலை விட்டு உயிர் பிரியும். எப்போதாயினும் அந்த உடலை விட்டு உயிர் பிரியும். ஒரு உடலிலே நிலை கொண்ட உயிரானது காலம் முழுக்க அந்த உடலிலே இருக்குமா என்றால் சாத்தியம் இல்லாத விஷயம். அது என்ன முயற்சி செஞ்சாலும் சரி, இயற்கை அதற்கு தகுந்தாற் போல வினையை செய்யும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல குறிப்பா இந்த பூமியில பிறப்பெடுக்கின்றோம் அப்படின்னா கண்டிப்பா இறந்துதான் ஆகணும். இது கசப்பான உண்மையாக இருந்தாலும் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் சத்தியம். அந்த இறப்பினுடைய நிமிடத்தை நாம் பார்த்தால் தெரிந்துவிடும். ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு விதமாக இறக்கிறார்கள். அதெல்லாம் விதி அப்படின்னு வச்சுக்கலாம். நோய்வாய்ப்பட்டு இயற்கையாக அப்படியே நடந்துகிட்டே கீழே விழுந்து இறக்கிறது, இதய துடிப்பு நின்று போய் இறப்பது, இந்த மாதிரி பல்வேறு விதங்கள்ல இறந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் இன்னும் யாருக்குமே புரியவில்லை.
அடிபட்டதுமே உயிர் சில பேருக்கு போயிடுது, உட்காந்தமே உயிர் போயிடுது, சில பேர் துடித்து மரணிக்கிறார்கள். இதெல்லாம் விதி என்று வைத்துக் கொண்டால் சரி, இதற்கு பிறகு என்ன நடக்கிறது? இதற்கு பிறகு அந்த உயிரானது எங்கு செல்கிறது? எப்படி வெளியே செல்கிறது? எதன் வழியாக செல்கிறது? எப்படி உள்ள வந்ததுன்னு தெரியல, எப்படி வெளியே போகுதுன்னு தெரியல. இடைப்பட்ட காலத்தை மட்டும் நம்ம கணிச்சு வச்சிருக்கோம். ஒரு தாயின் கருப்பையில் வந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதன் இறக்கும் வரையிலும் உள்ள புறப்பொருட்கள் சார்ந்த விஷயத்தை எல்லாம் நம்ம கணிச்சிட்டோம். அறிவியல் வாயிலாக பல்வேறு கணக்குகளை போட்டு அதற்கெல்லாம் ஒரு சமன்பாடுகளை ஏற்படுத்தி இப்படித்தான் அப்படின்னு நம்ம நிரூபணம் செஞ்சுட்டோம். சரி, அதுல பெரிய ஆட்கள் மனிதர்கள். இறந்ததற்கு பின், பிறப்பதற்கு முன், இந்த உயிர் உருவாவதற்கு முன் யாருனால சொல்ல முடியும்? இந்த ரகசியங்களை யாருனால சொல்ல முடியும்? நம்ம முனிவர்களும் சித்தர்களும் அவர்கள் சுயமாக சிந்தித்து அவர்களுடைய அந்த அறிவுக்கு எட்டியவாறு சில ரகசியங்களை நமக்கு கூறியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அறிந்தது யார்? உணர்ந்தது யார்? பார்த்தது யார்? பெரிய கேள்வி. என்னம்மா சொல்றோம்ல, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ட்டு. அந்த வகையில ஒரு விஷயத்தை நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அடியேன் பார்த்ததில்லை, அடியேன் நேராக அதை கண்டதில்லை. அப்ப காணணும் என்றால் இந்த உடலை விட்டு அடியேன் வெளியே சென்று அந்த அனுபவங்களை பெற வேண்டும். பெற்றால் மீண்டும் இந்த உடலில் வந்து அதை சொல்ல முடியாது. இப்படித்தான் நான் பார்த்தேன், இப்படித்தான். சில அமானுஷ்யமான விஷயங்கள் இணையதளத்திலே பார்க்க நேரிடும். இறந்தவர் மீண்டு வந்து சொன்னதாக சில விஷயங்கள். அந்த உடலை விட்டு உயிர் நீங்கியதா என்றும் நமக்கு தெரியாது. ஆனால் வந்து அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் போது கொஞ்சம் அமானுஷமாக இருந்தது என்றுதான் கூறுவார்கள். அதையெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின் என்ன நடந்தது அப்படிங்கிறது ஒரு ரகசியம். சரி, அது எங்க இருந்து வந்தது, எங்க போகுது? இவ்வளோ பெரிய அந்த என்ன சொல்றது, பிரபஞ்சத்துல எங்க இருந்து வந்தது, எங்க இருந்து போகுதுன்னு இன்னும் தெரியல. அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நிறைய விஷயம் இருக்கு. ரொம்ப நிறைய விஷயம் இருக்கு. பதியை போலவே பசுவும் அனாதி. அப்ப ரொம்ப தெளிவான விஷயம். இந்த உயிர் எங்க இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்து. அந்த உயிருக்கான ஒரு உடலை தேர்ந்தெடுத்து இந்த உயிருக்கான கர்மாவை பார்த்து அந்த உடலையும் உயிரையும் கூட்டி ஒரு யோனிக்குள்ளே அனுப்புகின்ற அந்த பேராற்றல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும். நம்முடைய கர்ம பயனுக்கு தகுந்தாற் போல நம்மை ஒரு தாயின் கருவறையிலே உற்பத்தியாக செய்து அதன் பிறகு இந்த பூமியிலே வந்து அந்த கர்மத்தை எல்லாம் அனுபவித்த பிறகு இந்த உடலை விட்டு நீங்க செய்து நம்முடைய கணக்கிற்கு தகுந்தாற் போல ஓய்வெடுக்க செய்து, இல்லை ஓய்வில்லாமல் இன்னொரு பிறவியை கொடுத்து, யார் செய்வது இந்த வேலையை? எந்த ஆற்றல் இதை செய்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதையெல்லாம் பற்றி சிந்திக்கும் போது, நம்மை மீறி அந்த பேராற்றல் என்று நாம் சிந்திக்கும் போதுதான் அந்த சிவம் அப்படிங்கிற அந்த அரும் பெரும் அந்த விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஒரு எல்லைகளுக்கு உட்பட்டதா அந்த சிவம் அப்படிங்கிற பேராற்றல்? சத்தியமா கிடையாது. எந்த வரையறையும் அதுக்கு கிடையாது. நீங்க எப்படி வரையறை கொடுப்பீங்க? ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம், அதனுடைய எல்லையை வரையறுக்கணும் அப்படின்னா அந்த முனைகளை அப்படியே வச்சு சொல்லிடலாம். இல்லை இந்த வீட்டோட எல்லையை சொல்லணும்னா சொல்லிடலாம், இந்த ஊரோட எல்லையை சொல்லணும்னா சொல்லிடலாம். இறைவனுக்கு ஏது எல்லை? அந்த எல்லையை எப்படி ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு மனிதனாக பிறப்பெடுத்த ஒருவன் எப்படி இறைவனுடைய எல்லையை வரையறுக்க முடியும்? டெலஸ்கோப்பை வச்சு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்றோம். இத்தனை ஒளியாண்டுகளுக்கு அங்கிட்டு ஒரு நட்சத்திரம் இருக்கு, இத்தனை ஒளியாண்டுகளுக்கு அங்கிட்டு ஒரு சூரிய குடும்பம் இருக்கு, எல்லாம் தெரியுது. ஆனா அதை தாண்டி என்ன இருக்கிறதுன்னு யாருக்கும் இன்னும் முழுசா தெரிய வரல. ஏன்னா அறிவியல் மேம்பட்டு கொண்டே இருக்கும். இன்று ஒரு கூற்றை சரி என்பார்கள், நாளை அதை தவறு என்பார்கள். ஆனால் இறைவனை பற்றிய கூற்று அப்படி இல்லை. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுதுன்னா, இறைவனுக்கு நம்மளால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் வேலையை பாட்டுக்கு அந்த ஆற்றல் அது அதன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் ஏன் இறைவனை பற்றி நாம் சிந்திக்கின்றோம்னா, எப்படியாச்சும் மன்றாடி அப்ப இந்த மாதிரி எங்கேயாச்சும் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்த தயவு செஞ்சு உன்னோடையே வச்சுக்க, எப்படி உன் பாதத்துல ஒரு இடம் கொடுத்து நான் அப்படியே சிவனே அப்படின்னு அங்கேயே இருந்துடுறேன்ட்டு தான் தேடிக்கிட்டு இருக்கோம், கெஞ்சிக்கிட்டு இருக்கோம் சொல்ல போனா.
இங்க வந்து இந்த வினையெல்லாம் செய்து ஒருவேளை உன்னை நினைக்காம போயிட்டேன்னா, உன்னோட பேராற்றலை பற்றி சிந்திக்காம போயிட்டேன்னா அந்த பிறவியே வீணா போயிடும். அப்படியெல்லாம் இல்லாம ஒன்னும் பிறந்தா உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணும், உன்னை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லையா தயவு செஞ்சு எனக்கு இந்த பிறவியை கொடுக்காத அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆற்றலை பற்றி யோசிக்க சொல்வன்றது, சிவத்தை பற்றி சிந்திக்க சொல்வது. அப்ப இந்த பிறப்பு இறப்பு என்னும் அந்த சுழலுக்கு இடையிலே சிக்கிக்கிட்டு தவிக்கிறதை விட அப்பனோட பாதத்துல சரணடைதலாம் அப்படிங்கிறது அந்த பேராற்றலை பற்றி நாம் சிந்திக்க சொல்வது. அது சிந்திக்கணும் அப்படின்னாலே மனசுல அன்பு இருக்கணும். ஏன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது அன்பே சிவம் அப்படின்ட்டு. அப்ப அந்த அன்பு வயப்படும் போது சிவத்தை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது ஆழமா மனதுல எழும்பும். அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இறைவனை வழிபடுவதால் இறைவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உயிருக்கு, இந்த ஆத்மாவிற்கு ஒரு அமைதி கிடைக்க வேண்டும் அல்லது ஒரு சாந்தி கிடைக்க வேண்டும் அப்படின்னா இறைவனை பற்றிய சிந்தித்தல் இருக்க வேண்டும். இறைவனை பற்றிய சிந்தித்தல் இருக்கிறது என்ற பட்சத்திலே இந்த பிறப்பு இறப்பு என்னும் சொல்லலிலிருந்து மீண்டு வந்து இறைவனை சரணடைந்து இறைவன் பாதத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வழியை இறைவன் காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது அவ்வாறே செல்லும் போது கண்டிப்பா எல்லாம் நலமாகவே முடியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இறை சிந்தனை அப்படிங்கிற கோட்பாடு அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய இணையாக சில மூட விஷயங்களும் மூட பழக்க வழக்கங்களும் பயணித்து வருகின்றன. அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்கத்தான் செய்யும். நம்ம ஒன்றும் அதுக்கு இல்லை அப்படின்ட்டு சொல்ற வேலையெல்லாம் இல்லை. சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப ஆராய்ந்து இது எதற்காக கூறப்பட்டிருக்கும், இதற்கும் உண்மையான ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படிங்கிறத உணர்ந்து நாம் அதை எடுத்துக்கொள்வதா வேண்டாமா என்பதை தீர்மானித்து விட்டால் அறிவை பயன்படுத்துகிறோம் என்று அர்த்தம். சொன்னதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம், முன்னோர்கள் சொன்னார்கள்னு செய்து கொண்டே இருக்கின்றோம்னா அதை சொன்ன முன்னோர் இறையாற்றலை உணர்ந்திருந்தாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பெரிய கேள்வியா வரும். அப்ப ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுல உள்ள உண்மை என்ன, எதற்காக எந்த காலகட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கும், அப்ப அதை உண்மையாக இந்த ஆன்மீகத்திலே நாம் எடுத்து செல்ல வேண்டுமா இல்லை சற்று புறந்தள்ள வேண்டுமா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பற்றி யோசித்தோம்னா கண்டிப்பா அந்த சிந்தனை ரொம்ப தெளிவானதாக இருக்கும். அது இறைவனை நோக்கிய பயணத்திலே நம்மை உந்தி தள்ளக்கூடிய ஒரு உந்து விசையாக இருக்கும். அப்ப முயற்சி செய்ய வேண்டியது நமது கடமை. எப்போதுமே ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி புதிதாக படித்து அதிலே உள்ள ஆழமான கருத்துக்களை தெரிந்து அதில் உள்ள உண்மையை பற்றி சிந்திக்கும் போதுதான் மனிதனின் அறிவு அப்படிங்கிறது தெளிவு பெறுகிறது. இது அடியேன் சொல்லவில்லை, நமது ஞானியர்கள் எடுத்து சொன்னது. சிந்திக்க கற்றுக்கொள். சிந்தனை என்பது இறைவன் கொடுக்கின்ற வரம். சிரிப்பு, அழுகை, சிந்திக்கிறது, இதெல்லாம் இறைவன் மனிதர்களுக்கு கொடுத்த வரம். எப்பா தயவு செஞ்சு எல்லாம் செஞ்சிருங்க. மனுஷனா இருக்கும் போது சிரிக்கணும், மற்றவங்களை சிரிக்க வைக்கணும், பிறருக்காக நாம் அழணும், நம்மால் பிறர் அழுகக்கூடாது. சிந்திக்க வேண்டும், எது சரி எது தவறு என்று சிந்திக்க வேண்டும். அதன்பால் ஒரு நல்ல பயணத்தை தொடர்கிறோம் என்றால் அது இறைவனை நோக்கிய பயணமாக இருக்கின்ற பட்சத்திலே ரொம்ப அருமையானதாக அமையும்.